மைத்ரி மூவி மேக்கர்ஸ் வழங்கும் சுகுமார் இயக்கத்தில் அல்லு அர்ஜுன் நடிக்கும் புஷ்பா 2 வரும் டிசம்பர் 5 முதல் திரையரங்குகளில். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. உலக நாடுகளின் கண்டனங்கள், எதிர்ப்புகள் போன்ற எதையும் கண்டு கொள்ளாமல் தொடர்ந்து அமெரிக்காவை குறிவைத்து அணு ஆயுத ஏவுகணை சோதனைகளை நடத்தி வரும் வடகொரியாவால் அமெரிக்கா, ஜப்பான் மற்றும் தென்கொரியா ஆகிய நாடுகள் கடும் அச்சுறுத்தலுக்கு ஆளாகி இருக்கின்றன. எதற்காக அமெரிக்கா உலக நாடுகளிடமிருந்து வடகொரியாவை திட்டமிட்டு ஒதுக்கி வைத்துள்ளது என்பது பற்றிய பல கேள்விப்படாத தகவல்களை கொடுக்கவே இந்த காணொளி. முதலில் வடகொரியா உருவான கதையை மேலோட்டமாக பார்ப்போம். அப்போதுதான் நாம் பேச போகும் பல விஷயங்களுக்கு விடை தெளிவாக கிடைக்கும். கொரிய தீபகற்பத்தை ஆண்டு வந்த கார்வியோ வம்சத்தின் ஆட்சி கவிழ்ந்த பின்னர் ஜோஷியான் வம்ச ஆட்சிதான் சுமார் 50 ஆண்டு காலம் ஆண்டு வந்தது. 1910 கொரியாவுடன் செய்து கொண்ட ஒப்பந்தத்தின்படி அந்த நாட்டை தனது ஆளுமையின் கீழ் இணைத்துக் கொண்டது ஜப்பான். 1910 முதல் 1945 வரை சுமார் 35 ஆண்டு காலம் ஜப்பானின் கொடூரமான காலனி ஆதிக்கத்தில்தான் கொரியா இருந்து வந்தது. இந்த காலகட்டத்தில் கொரிய மக்கள் கடும் வேதனைக்கு உள்ளாகினர். மொழி பயிற்றலுக்கு தடை, கல்விக்கு தடை, வரலாற்று ஆவணங்களை கொளுத்துதல், விவசாய நிலங்களை கையகப்படுத்துதல் என பல்வேறு அடக்குமுறைகளுக்கு உள்ளாக்கப்பட்டனர். இந்த நிலையில்தான் 2ஆம் உலகப் போரில் ஜப்பான் தோற்கடிக்கப்பட்டு கொரிய தீபகற்ப மக்கள் சுதந்திர காற்றை சுவாசித்தனர். ஆனால் அடுத்து நடந்த ட்விஸ்டை கொரிய மக்கள் எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள். 2ஆம் உலகப் போரில் ஜப்பானை சரணடைய செய்ததில் சோவியத் ரஷ்யா மற்றும் அமெரிக்கா என 2 நாடுகளும் ஒன்றிணைந்து செயல்பட்டதால் வடக்கு பகுதி எனக்கு, தெற்கு பகுதி உனக்கு என ரஷ்யாவும் அமெரிக்காவும் உடன்படிக்கை செய்து கொண்டு கொரியாவை பிரித்து கொண்டன. 38வது அட்சய கோட்டின் வடகொரியா என்றும் தென்புறம் தென்கொரியா என்றும் 2 நாடுகளானது. 1947 ஐநா தலையிட்டு அதன் மேற்பார்வையில் வடகொரியா மற்றும் தென்கொரியா ஆகிய 2க்கும் ஒரே ஜனநாயக அரசை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தலை நடத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டது. ஆனால் அது நிறைவேறவில்லை. எனவே வடகொரியாவில் முன்னாள் ஜப்பானிய கெரில்லா எதிர்ப்பாளரும் கம்யூனிச ஆர்வலருமான கிம் இல் சங்கை கொரிய ஜனநாயக மக்கள் குடியரசு பிரதமராக சோவியத் ரஷ்யா நியமித்தது. அதோடு நில்லாமல் கிம் இல் சங்கின் அரசுதான் கொரியாவின் 2 பாகங்கள் மீது அதிகாரம் உள்ள அரசு என்றும் சோவியத் ரஷ்யா அறிவித்தது. கம்யூனிச சித்தாந்தம் கொண்ட நாடான சோவியத் தனது கட்டுப்பாட்டில் உள்ள நாட்டையும் அதே போல மாற்றும் போது அமெரிக்கா சும்மா விடுமா? அவர்களும் தங்களது கட்டுப்பாட்டில் இருந்த தென்கொரியாவை முதலாளித்துவத்தின் அடிப்படையில் கட்டமைக்க பல முன்னெடுப்புகளை மேற்கொண்டது. கொரியாவை 2 தலைவர்களும் தங்களது கட்டுப்பாட்டின் கீழ் கொரியாவை ஒருங்கிணைக்க முற்பட்டனர். வடகொரியா ஜூன் 25, 1950 தென்கொரியா மீது படையெடுத்தது. அந்த கொரிய போர் தான் முதல் பெரிய மோதல். அந்த போர் 1953 ஜூலை வரை தொடர்ந்தது. அந்த சமயத்தில் சோவியத் ஒன்றியம் ஐக்கிய நாடுகள் சபையின் கூட்டத்தை புறக்கணித்தது. இந்த நிலையில் போர் தொடங்கிய 4 மாதங்களுக்குள்ளாகவே ஒட்டுமொத்த கொரியாவின் 90% பகுதிகளை வடகொரிய துருப்புகள் பிடித்தன. இனியும் தாமதித்தால் வடகொரியாவின் சக்தி வாய்ந்த படைகள் கொரியாவை ஒன்றுபடுத்தி விடுவார்கள் என்பது தெரிந்ததும் ஐநா ஒரு உள்நாட்டு போரில் தலையீடு செய்தது. சோவியத் யூனியன் மற்றும் சீனா ஆகிய நாடுகள் வடகொரியாவை ஆதரித்தது. வடகொரியா மற்றும் தென்கொரியா ஆகிய 2 பகுதிகளிலும் பொதுமக்கள் அழிவின் விளிம்பில் தள்ளப்பட்டனர். அதே சமயம் ஐநா தலையிட்டதை தொடர்ந்து அமெரிக்கா உள்ளிட்ட 16 நாட்டுப்படைகள் சென்று வடகொரியா மற்றும் ரஷ்யாவின் பிடியிலிருந்து தென்கொரியாவை விடுவித்து ஒரு வழியாக 2 நாடுகளும் போர் நிறுத்தம் செய்தன. இந்த போரின் போது லட்சக்கணக்கான வீரர்கள் மாண்டு போயினர். 2 நாடுகளுக்கும் இடையேயான சமாதான ஒப்பந்தம் கையெழுத்திடப்படாததால் தொழில்நுட்ப ரீதியாக அங்கு இன்னும் போர் நிறுத்தம் அமலில் இல்லை. இது குத்துமதிப்பான யுத்த நிறுத்தமாகத்தான் இருந்தது. முழுமையான யுத்த நிறுத்தம் ஒன்று அமைதி உடன்படிக்கைக்கு பின் தொடரும் என்று அறிவிக்கப்பட்டது. ஆனால் சொல்லப்பட்ட அந்த அமைதி உடன்படிக்கை அரை நூற்றாண்டாய் கடந்தும் இன்னும் ஏற்படவில்லை. வடகொரியா ஒரு சர்வாதிகாரி கிம் ஜாங் உன் கீழ் கம்யூனிச பாணி அரசாங்கத்தால் ஆளப்படுகிறது. அனைத்து துறைகளும் அரசாங்கத்தால் தான் நடத்தப்படுகின்றன. பழமையான அதே சமயம் மிகவும் பலம் வாய்ந்த இராணுவத்தை கொண்டுள்ளது வடகொரியா.
இதன் காரணமாக ஒட்டுமொத்த உலகில் தனித்து விடப்பட்ட ஒரு நாடாக வடகொரியா இருக்கிறது. அதே சமயம் தென்கொரியா மேற்குலக நாடுகளை போன்று ஜனநாயக அரசாங்கத்தை கொண்டிருக்கிறது. வடகொரியாவுடன் ஒப்பிடுகையில் அதனை காட்டிலும் நல்ல வளர்ச்சியை எட்டியுள்ளதோடு ஏனைய உலக சமுதாயத்தினருக்கும் தனது நாட்டில் இடமளித்துள்ளது. தென்கொரியாவை தனது ஆளுமையின் கீழ் கொண்டு வந்து ஒன்றுபட்ட கொரியாவை உருவாக்கிவிட வேண்டும் என்ற தனது மூதாதையர்களின் ஆசையை நிறைவேற்றும் விதமாகத்தான் தற்போதைய வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் தொடர்ந்து அணு ஆயுத சோதனை நடத்தியும் எல்லையில் தாக்குதல் நடத்தியும் ராணுவ வலிமை மூலம் ஒன்றுபட்ட கொரியாவை உருவாக்கிவிட வேண்டும் என துடியாய் துடிக்கிறார். அதிகாரமிக்க 2 நாடுகள் போகிற போக்கில் ஒரு நாட்டை 2ஆக பிரித்து பூர்வ குடி மக்களை சித்தாந்த ரீதியாக பிளவுபடுத்தி மோதிக்கொள்ள விடுவதுதான் இந்த வரலாறு நமக்கு கற்றுக் கொடுத்துள்ள பாடம் என்றே சொல்லலாம். மைத்ரி மூவி மேக்கர்ஸ் வழங்கும் சுகுமார் இயக்கத்தில் அல்லு அர்ஜுன் நடிக்கும் புஷ்பா 2 வரும் டிசம்பர் 5 முதல் திரையரங்குகளில். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.